ஹாய் கைஸ், நான் உங்கள் பிடி கைஸ். வீடியோஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கு ஒர்த்தபுளான வீடியோஸ் தான் கைஸ். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. ஓகே, சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். ஓகேவா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூட்ரல் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நியூட்ரல் கேண்டில்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பின்னிங் டாக், பாட்டம் ஸ்பின்னிங் கேண்டில், ஓகேவா? இந்த டோஜி, ஓகேங்களா? இது மாதிரி இருக்கு இல்லையா, கிரேப்ஸ் டோஜி. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் கேண்டில் அப்படின்னு பொதுவாக ஒரே வேர்டில் முடிச்சிடலாம். ஓகேவா? இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 3 கேண்டிலும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேண்டில் தான். அதாவது ஒரு ஃபைட் நடந்த கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டில் ஃபைட்னா என்ன, செல்லருக்கும் பையருக்கும் ஒரு ஃபைட். ஓகேவா? அந்த ஃபைட் நடந்தோடனே ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? அதை வச்சு தான் என்ட்ரி எடுக்க முடியும். அது எப்படிங்க என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மினிட்னு இங்கே கொடுத்துருக்கேன் கீழே. இந்த 2 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த 2 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே நான் கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டிலாம் எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகேவா? 2 மினிட் டைம் ஃப்ரேம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டிலை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்பின்னிங் டாப். ஓகேவா? ஸ்பின்னிங் டாப்னா எப்படி இருக்கும்? ஓகே, பையர் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிட்டு, ஓகே, ஃபஸ்ட்டு கீழே வராங்க இல்லையா, இங்கே லோ கொடுத்துட்டு அகைன் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு திரும்ப கீழே இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? பாடி கொஞ்சம் மீடியமாக இருக்கணும், ரெண்டு சைடுமே விக் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்பின்னிங் டாப். ஓகேவா? சரி, ஓகே. அந்த கேண்டில் 2 மினிட் டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேண்டில் எந்த டைரெக்ஷனில் வரும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேண்டில் எந்த டைரெக்ஷனில் வரும். நெக்ஸ்ட்டு கேண்டில் இது சேம் லைக் ஹராமி அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஓகே, என்கல்ஃபிங் அது மாதிரி. நெக்ஸ்ட்டு கேண்டில் எந்த கேண்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதாவது பையர் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல் ஆப்ஷன் போக போகிறோம். ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பையர் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல் ஆப்ஷனுக்கான ட்ரேடு தான் போகணும். இது ட்ரேடு என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேவா? இந்த 2 மினிட்ல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேண்டில் எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு அனலைஸ் பண்ணுறோம். 1 மினிட்ல என்ன பண்ணுறோம், சார்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இது எப்படி ப்ரோ அப்படிங்கிறது லைவாக நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த 2 மினிட் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணேன், இந்த கேண்டில் எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 மினிட் கேண்டில் ஓப்பன் ஆகும். அந்த கேண்டில் ஓப்பன் ஆகி அந்த கேண்டிலோட 1 மினிட் முடிய போகிற 10 செகண்ட் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலோட 2 மினிட்டுக்கு கேண்டில்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே. அந்த 2 மினிட் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த 1 மினிட் முடியும் இல்லையா. அந்த முடிகிற டைமில் நம்ம என்ன பண்ணணும், 1 மினிட் சார்ட்டை சேஞ்ச் பண்ணி எந்த கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத பார்த்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. நான் லைவாக பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு புரியும். ஓகே. சரி, ஓகே. இந்த 2 மினிட்ல எதுக்கு அனலைஸ் பண்ணுறோம், என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது 1 மினிட் கேண்டில் 2 கேண்டில். ஓகேவா? இந்த 2 கேண்டிலையும், அதாவது இந்த 2 கேண்டிலையும் ஒரு கேண்டில் ப்ளஸ் பண்ணியோ ஆட் பண்ணியோ அந்த வர கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ல ஆட் ஆகும். ஓகேவா? அந்த 2 மினிட்ல கேண்டிலை நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து அதுலேருந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் இப்படி. ஓகேவா? சரி, ஓகே. அது எப்படின்ட்டு நான் லைவ் ட்ரேடிங் பார்க்கலாம் கைஸ். ஓகே. சரி, ஓகே. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக ப்ராக்டிக்கல் ட்ரேடிங் பார்க்கலாம். ஓகேவா? எப்படி 2 மினிட்ல அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி 1 மினிட்ல என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நல்லா தான் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஜஸ்ட் மினிட் தான் பார்த்தீங்கன்னா ஓடிசி சேஞ்ச் பண்ணேன். ஓகே. ஓடிசி சேஞ்ச் பண்ணி 2 என்ட்ரி எடுத்தேன். அதில் 1 லாஸ். ஓகேங்களா? 1 லாஸ் 1 ப்ராஃபிட். சரி, ஓகே. இப்போ பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் இங்கே இருக்கும். ஓகேவா? உங்கள் டைம் ஃப்ரேம் 2 மினிட்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. 2 மினிட்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த நியூட்ரல் கேண்டில் இருக்குது இல்லையா, அந்த நியூட்ரல் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. பார்ப்போம். நியூட்ரல் கேண்டில் ஓடிசி தான் கைஸ். ஓகேவா? ஓடிசி தான். நியூட்ரல் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நான் என்ட்ரி எடுத்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே. செக் பண்ணலாம். ஓகே, இது ஒரு நியூட்ரல் கேண்டில். ஓகேவா? ஓகே. இதோட ஹை அண்ட் லோ மட்டும் ஜஸ்ட் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் வேணுங்கிறவங்க மார்க் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? 2 மினிட்ல வச்சு இங்கே பாருங்கள், இந்த நியூட்ரல் கேண்டில் ஸ்பின்னிங் கேண்டில் இருக்கு இல்லையா, இதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிருக்கேன். இன்னும் அந்த கேண்டிலோட ரன் ஆகிட்டு இருக்க கேண்டில் பாருங்கள், இன்னும் 17 செகண்ட் கிட்ட பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த கேண்டில் இருக்குது இல்லையா, இது பையராக முடிஞ்சுது அப்படின்னா நான் செல் ஆப்ஷன் போக போகிறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? சரி, ஓகே. இது பையராக முடிஞ்சுது அப்படின்னா செல் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க கைஸ். ஓகேவா? சரி, ஓகே. என்னென்ன புரியலன்னா அகைன் பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள்.
அதாவது 2 மினிட் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ நியூட்ரல் கேண்டில் ஓகேவா இந்த மாதிரி ஸ்பின்னிங் கேண்டிலாக வருது இல்லையா ஸ்பின்னிங் கேண்டில் டோஜியோ சேம் லைக் அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 1 மினிட்டுக்கு டேரெக்ஷன் கேண்டில் எந்த டேரெக்ஷனில் போதோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் நம்ம வந்து ட்ரேடு ப்ளேஸ் பண்ணணும் ஓகேவா சிம்பிள் சரி ஓகே ஸோ இப்போ இந்த வந்து பையராக இருந்துச்சு ஓகேவா 1 மினிட்ல பார்க்கும்போது இந்த கேண்டில் என்னது பையர் கேண்டில் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த இடத்துல செல் ஆப்ஷன் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல் மாதிரி ஓகேவா ஸோ இது ஒரு லெவல் மாதிரி இட்ஸ் ஓகே ஸோ இன்கேஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ 1 மார்ட்டிங்கல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஓகேவா அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ நானுமே இந்த இடத்துல ஒரு மார்ட்டிங்கல் மட்டுமே யூஸ் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸில் பாருங்கள் கேப் அப் கேப் டவுன் இருக்குது ஸோ அதனால் கூட இன்கேஸ் ஸோ மேலே போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் நான் இந்த இடத்துல 1 மார்ட்டிங்கல் மட்டும் யூஸ் பண்ணுறேங்க ஓகேவா ஸோ அந்த கேப் தெரியும் உங்களுக்கு ஓகேவா ஸோ 1 மினிட் ஸோ இங்கே பாருங்கள் இந்த கேப் இருக்கு இல்லையா ஸோ இந்த கேப் அப் கேப் டவுன் இருக்கு இல்லையா ஸோ அதனால் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக கூட ஸோ கேண்டில்ஸ் வந்து மேலே போயிருக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நான் வந்து திரும்ப வந்து மார்ட்டிங்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் ஓகேவா ஸோ இன்கேஸ் இதுவுமே லாஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ நான் இதில் வந்து அகைன் என்ட்ரி எடுக்க மாட்டேன் ஜஸ்ட்டு வந்து அசட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன் ஓகேவா சிம்பிள் ஸோ மேக்ஸிமம் ஒரு மார்ட்டிங் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஓகே ஸோ டைம் ஃப்ரேம் வந்து 2 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ 2 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸோ அந்த கேண்டில் வந்து எக்ஸாக்டாக அந்த லெவலில் க்ளோஸ் ஆகியிருக்கு ஸோ அந்த கேப் இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு பட் 1 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சரி ஓகே 2 மினிட் கேண்டிலாம் ஒன்றுமே இல்லை கைஸ் ஓகேவா இந்த 2 கேண்டில் ப்ளஸ் பண்ணி ஓகேவா ஸோ ஆட் பண்ணி பார்த்தா ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வருமோ ஸோ அதான் 2 மினிட் ஓகேவா சிம்பிள் சரி ஓகே ஸோ பாருங்கள் ஸோ எவ்வளோ டீப்பாக போய்ட்டு இருந்துச்சு ஸோ அகைன் வந்து ஸோ டவுனில் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ லாஸ்ட் 1 செகண்டில் பார்த்தீங்களா ப்ராஃபிட் ஓகேவா சரி ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஒரு என்ட்ரி எடுத்துட்டா ஸோ அவசரப்பட்டு என்ன பண்ணாதீங்க செல் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஓகே ஸோ இப்போ வந்து திரும்ப வந்து டைம் வந்து என்ன பண்ணுங்கள் 2 மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ 2 மினிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ நியூட்ரல் கேண்டில் இருக்குதான்னு பார்ப்போம் கைஸ் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ வேறு எதுவும் அசட்டில் செக் பண்ணலாம் கைஸ் ஓகேவா ஓகே இங்கே ஒரு நியூட்ரல் கேண்டில் பட் ஆனால் கேண்டில்ஸ் ஆனால் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு ஓகே வேறு எதாவது செட்டில் பார்க்கலாம் நியூட்ரல் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுக்கலாம் கைஸ் ஓகேவா ஓகே ஓகே இங்கேயே நியூட்ரல் கேண்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ 1 மினிட் கைஸ் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஓகே ஸோ இங்கே ஒரு நியூட்ரல் கேண்டில் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஸ்பின்னிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேவா ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இந்த ஸ்பின்னிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு இதோட ஹையனில் வந்து மார்க் பண்ணிட்டேன் 2 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஸ்பின்னிங் கேண்டிலோ டோஜியோ சேம் லைக் நியூட்ரல் கேண்டில் சிம்பிளாக ஒரே வேர்டில் முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இந்த நியூட்ரல் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் ஸோ 1 மினிட்டுக்கு வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஓகேவா 1 மினிட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இந்த கேண்டில் இருக்கு இல்லையா இப்போ ரன் ஆகிட்டு இருக்க கேண்டில் ஓகேவா ஸோ இது வந்து பையராக முடிஞ்சுது அப்படின்னா வந்து செல் ஆப்ஷன் போக போகிறேன் அவ்வளோதான் சிம்பிள் ஓகே ஸோ இது பையராக முடிஞ்சுது நான் வந்து இந்த இடத்துல செல் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் ஜஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே ஜஸ்ட்டு 2 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஓடிசி மார்க்கெட் தான் ஜஸ்ட்டு 2 மினிட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம கேண்டில் அதாவது நியூட்ரல் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 1 மினிட்டுக்கு ஸோ கேண்டில் எந்த டேரெக்ஷனில் போதோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சிம்பிள் ஓகே சரி ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இது நமக்கு ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக ஸோ ஓகே இதே 2 மினிட்ல அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ 2 மினிட்ல செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் மாதிரி இருக்கும் சேம் லைக் ஓகேவா ஸோ இது பையர் கேண்டில் தான் பட் அந்த விக்கில் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ இது ஒரு ட்ரிக் தான் ஓகேவா ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகேவா சரி ஓகே ஸோ இதோட இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் ஒரு சில கேண்டில்ஸ்லாம் வந்து ப்ரெடிஷன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோர்ஸில் சொல்லியிருக்கேன் கைஸ் ஓகேவா ஸோ டெலிகிராமில் வந்து கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் கைஸ் ஓகே சரி ஓகே ஸோ இது நமக்கு ப்ராஃபிட் தான் கைஸ் ஓகே ஓகே ஸோ அவ்வளோதான் சிம்பிள் தான் ஓகேவா ஸோ பார்க்கலாம் வேறு எதாவது செட்டில் ஓகே 2 மினிட் டைமில் பாருங்கள் ஓகேவா ஸோ டைமை சேஞ்ச் பண்ண மறந்துடாதீங்க 2 மினிட்ல ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க உங்கள் டைம் ஓகே ஸோ இங்கே ஒரு நியூட்ரல் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஹையனில் வந்து மார்க் பண்ணுறேன் ஓகேவா ஸோ மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் வேணும்னா மார்க் பண்ணிக்கங்க ஓகேவா ஸோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லெவல்ஸ் மாதிரியே ஒர்க் ஆகும் ஓகேவா ஸோ அது எப்படி என்னங்கிறத ஸோ டீட்டெயிலாக சொல்லணும்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் கைஸ் ஓகேவா சரி ஓகே மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஓகேவா
ஸோ 1 மினிட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேண்டில் வந்து பையராக முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து செல் ஆப்ஷன் போகலாம். ஓகேவா? சரி ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ப்ரீவியஸில் எதுவும் லெவல்ஸ் இல்லை. சரி ஓகே. ஸோ வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த கேண்டில் செல்லராக கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? சரி ஓகே, பையராக தான் முடியுது. ஓகேவா? ஸோ நான் வந்து செல் ஆப்ஷன் போயிட்டேன். ஓகே ஓகே 2 மினிட்ல பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ 2 மினிட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேண்டில் இன்னும் பையராக தான் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் தி கேண்டில் வந்து செல்லராக தான் கைஸ் முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ ரிஜெக்ஷன் ட்ரேட் சேம் லைக் அது மாதிரி தான். ஸோ ஓகேவா? ஸோ 1 மினிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்பவே சிம்பிள் தாங்க கைஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில கேண்டில்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓடிசியில் வந்து இது ஒரு ட்ரிக்கு தான். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ ஓடிசியில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. என்ட்ரி வந்து அதிகமாக ஓடிசியில் வந்து எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு மார்டிங்கல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து டெலிகிராமில் எனக்கு கனெக்ட் பண்ணலாம். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஆக்டிவாக இருப்பேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிக்ஸட் டைமில் தான் கைஸ் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேவா? சரி ஓகே. ஸோ இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டீப்பான ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெலிகிராமில் என்ன வந்து டிஎம் பண்ணலாம் கைஸ். ஓகே, ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா கைஸ்? தேங்க்யூ, பை பாய்.